நடிகர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று அவர் சினிமாவில் தடம் பதிக்க புகைப்படம் எடுத்துக் கொடுத்த மதுரை ராசி ஸ்டுடியோ உரிமையாளர் ஆசை தம்பி தனது அனுபவங்களை உருக்கமாக பகிர்ந்துள்ளார். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் இன்று கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு போற்றப்படும் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். இவரது வீடு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு மிக அருகில் மேற்கு மாசி வீதியில் உள்ளது. இந்த வீட்டில்தான் விஜயகாந்த் பிறந்து சினிமாவுக்கு செல்லும் வரை வளர்ந்துள்ளார். அவரது தாய் ஆண்டாள் நினைவாக தந்தை அழகர்சாமி இந்த வீட்டிற்கு ஆண்டாள் இல்லம் என பெயரை சூட்டியுள்ளார். 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் வில்லனாக அறிமுகமான விஜயகாந்த் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு தூரத்து இடிமுழக்கம் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்தார். இளமை பருவத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த விஜயகாந்திற்கு கரிமேடுக்கு அருகே மதுரை ரயில் நிலையத்தில் வேலை பார்த்த சிலர் அந்த காலத்தில் நண்பர்களாக இருந்துள்ளனர். அவர்களை பார்க்க விஜயகாந்த் கரிமேடு பகுதிக்கு வந்து செல்வாராம். அப்போது கரிமேட்டில் உள்ள ஆசை தம்பியின் ராசி ஸ்டுடியோவுக்கும் செல்வதும் வாடிக்கையாக இருந்திருக்கிறது. இந்த ஸ்டுடியோ தான் விஜயகாந்த் சினிமாவுக்கு அடித்தளமாக இருந்துள்ளது. இந்த ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட ஸ்டில்கள் தான் அவரது சினிமா பயணங்களுக்கு அச்சாரமிட்டிருக்கின்றன. 78ல் தற்செயலாக வந்து பழகினார். அந்த காலகட்டத்தில் தினத்தஞ்சு பேப்பரில் புதுமுக நடிகர்கள் தேவை, நடிகர்கள் தேவை விளம்பரம் வந்துருந்துச்சு. அதை வச்சு பார்க்கணும், இது பண்ணலாம், இது பண்ணுவோம்ன்றக்காண்டி முயற்சி பண்ணும்போது ஸ்டில் ஃபோட்டோ வேணும் அப்படின்ட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே வர சொல்லி காலம்பரம் 5 மணி வரலாம் ஒரு 32 ஸ்டில்லை 40 நாள் எடுத்தேன். அதை எடுத்து அவரை வந்து அதை ஒரு செட்டாக முதல்ல ஒரு செட்டு அனுப்பின உடனே வந்து அங்கே வாங்கி பார்த்துட்டு அதை ஒன்றும் பதில் வரலை. அப்புறம் வந்து கடைநல்லூர் காஜான்னு ஒருத்தர், அவர் வந்து அவர்கிட்ட நான் நேரடியாகவே போய் மதுரைக்கார ஆள் ஒரு ஆள் ஜெயிக்கணுமையா, அதுக்காக வேண்டி வந்து நீங்கள் வந்து அந்த கிரவுண்டில் தான் நான் பணங்கணம்லாம் வாங்கலை, அவர்கிட்ட மதுரைக்காரன் ஜெயிச்சு காமிக்கணும், அது எனக்கு ஒரு பெருமை. அப்புறம் நான் இங்கேருந்து ஒரு தடவை போய் நான் வந்து எங்கள் ஃபேமிலியே பரம்பரை ஃபோட்டோகிராஃபர் இருக்கேன், அதனால் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்டில்லு.